மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு சிறப்பாக பயின்று வெற்றி பெற எனது மையத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் 6th 3rd டேர்ம்ல நமது சுற்றுச்சூழலுங்கிற லெசன் இப்போ நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழல்னா என்ன, சூழ்நிலை மண்டலம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் வாழ அமைவதற்கு தேவையான ஒரு அமைப்புள்ள நிலைதான் சூழ்நிலை மண்டலம், சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சூழ்நிலை மண்டலம்னா என்ன, அதுல உணவு சங்கிலினா என்ன, உணவு வலைனா என்ன, உணவு சங்கிலினா என்ன, அது மட்டும் இல்ல கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி, இதை பத்தி தான் நம்ம லெசன் நம்ம மெயின் கண்டென்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சூழ்நிலை மண்டலம்னா என்ன. ஈகோசிஸ்டம்னா என்ன? வாட் இஸ் ஈகோசிஸ்டம்? உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு, அதுதான் எனது சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ உயிருள்ள காரணிகள் அப்படின்னா நம்ம தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், நம்ம எல்லாருமே உயிரினங்கள். இந்த உயிரற்ற காரணிகள் என்ன? காற்று, வெப்பம், சூரிய ஒளி, இது எல்லாமே உயிரற்ற காரணிகள். அப்போ ஒரு சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூழ்நிலை மண்டலம். அந்த சூழ்நிலை மண்டலத்துல 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன மண்டலம்? இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். இயற்கையாகவே கடவுளால், அதாவது இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதான் நம்ம இயற்கை சூழ்நிலை மண்டலம் சொல்றோம். உதாரணமாக ஆறுகள், ஏரிகள், குளம், குட்டை, இது எல்லாம் இயற்கையாகவே உள்ள ஒரு அமைப்பு, அதான் இயற்கை சூழ்நிலை மண்டலம் சொல்றோம். அதுல நிலவாழ் சூழ்நிலை மண்டலம்னா என்ன அப்படின்னா, நிலத்தை அடிப்படையாக கொண்டது, காடுகள், அது இயற்கை சூழ்நிலை மண்டலம். நீர் வாழ் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது குளம், அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான். அது குளமா இருக்கலாம், ஆறு, ஏரி, கிணறு, அது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். செயற்கை சூழ்நிலை மண்டலത്തിന് மறுபடியும் 2 வகையா பிரிக்கிறாங்க. நிலவாழ், நீர்வாழ் மண்டலம். நிலவாழ் உதாரணம் தோட்டம், வயல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. உயிரின கூறுகள், உயிரற்ற கூறுகள். உயிரின கூறுகள் என்பவனா என்ன? உதாரணமாக தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், உயிருள்ள ஒரு அமைப்புள்ள உயிரினங்கள், அதுதான் உயிரின கூறுகள். உயிரற்ற கூறுகள் எடுத்துக்கிட்டோம்னா இயற்பியல் காரணிகளா இருக்கலாம். இயற்பியல் கூறுகள் போது லைட், அப்புறம் டெம்பரேச்சர், ஏர், இது எல்லாமே இயற்பியல் ஃபேக்டர், இது இயற்பியல் காரணிகள்ல வகைப்படுத்திருக்காங்க. மண் சார்ந்த காரணிகள் அப்படிங்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நீர், ஈரப்பதம், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள், கனிம வேதிப்பொருட்கள், இது எல்லாமே மண் சார்ந்த காரணிகளா வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ சூழ்நிலை மண்டலம், அதுல இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம், அதுல 2 வகை. அதுல இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் உயிரின கூறுகள், உயிரற்ற கூறுகள். இந்த உயிரற்ற கூறுகள்ல தான் இயற்பியல் காரணிகள் மற்றும் மண் சார்ந்த காரணிகள். இது ஓவராலா ஒரு டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். ஒரு ஆறு, ஏரி, ஒரு குளம் இருக்கு, சின்ன தாவரங்கள் இருக்கு, நீர்வாழ் தாவரங்கள் இருக்கு, சின்ன விலங்குகள் இருக்கு. இது ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை மண்டலம்னா என்ன, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு அமைப்பு. இந்த சூழ்நிலை மண்டலத்துல பாத்தீங்க அப்படின்னா நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் ஆல்ரெடி நம்ம கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம். நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா கடல், ஆறு, ஏரி, குளம் மற்றும் குட்டை, எந்தெந்த இடத்துலலாம் அதிகப்படியான நீர்நிலைகள் இருக்குது. அப்ப நிலவாழ் சூழ்நிலை மண்டலம்னால இதெல்லாம் எடுத்துக்கலாம். காடுகள், மலைகள், வயல்வெளிகள், தோட்டம், இது எல்லாமே நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துல நமக்கு அடங்கிடும். இதுல பாருங்க, உங்களுக்கும் தெரியுமா முக்கியமான ஒரு பாயிண்ட், வாட் இஸ் அக்வாரியம்? நீர்வாழ் காட்சியகம். மீன்கள் மற்றும் பிற உயிரினங்கள் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு இடத்துக்கு பேர் என்ன பேரு? நீர்வாழ் காட்சியகம் அல்லது அக்வாரியம். இது ஒரு சிறிய தொட்டியாகவோ இல்லது பல வகையான பல வகையான அமைப்புகள் சேர்ந்த ஒரு அமைப்பாக கூட என்ன செய்யலாம், இது இருக்கலாம். சரியா? இது நிலவாழ் காட்சியகம், நீர்வாழ் காட்சியகம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. நிலவாழ் காட்சியகத்தை எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல், கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை விலங்குகளை என்ன படுத்திருப்பாங்க, வகைப்படுத்திருப்பாங்க. இப்ப வண்டலூர், உதாரணத்துக்கு வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அங்க ஒரு விலங்குகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட என்ன பராமரிச்சு உணவு கொடுத்து பராமரிக்கக்கூடிய அந்த இடம் நிலவாழ் காட்சியகம். நெக்ஸ்ட் உணவு சங்கிலினா என்ன, உணவு வலைனா என்ன? சரியா? உணவு சங்கிலி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு உயிரினம் தன் ஆற்றலை உணவு மூலமா தான் ஆற்றல் கிடைக்கும். அதுக்கு அடுத்தடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு
உயிரினத்தை சார்ந்து இருக்கு. உதாரணமாக புல்ல வந்து எது சாப்பிடுற மான் சாப்பிடும், மானை வந்து புலி சாப்பிடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆற்றலானது ஒரு உயிரிலிருந்து அடுத்த உயிருக்கு தொடர்ந்து கடத்தப்படுகிறது. எதுக்காக? தன்னுடைய உணவு தேவைக்காக மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்திக்கூடும். இதைத்தான் என்ன சொல்றாங்க? உணவு சங்கிலி, செயின் ரியாக்ஷன், தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அந்த உணவு சங்கிலியில பாத்தீங்க அப்படின்னா 2 வகையா முக்கியமான ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள். உற்பத்தியாளர்கள்லாம் யாரு? அது தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடிய உயிரினங்களை உற்பத்தியாளர்கள் நம்ம சொல்லுவோம். உதாரணமாக தாவரங்கள் எடுத்துக்கிடுவோம். சூரியன் ஒளியிலிருந்து அந்த பச்சையம்ங்கிற நிறமி மூலமாக தமக்கு தேவையான உணவை அவை உற்பத்தி பண்ணுகிறது. இந்த தாவரங்கள் அது வந்து உற்பத்தியாளர்களா வருவாங்க. அப்போ நுகர்வோர்கள் அப்படின்னா யாரு? அந்த உற்பத்தியாளர்களை தன்னுடைய உணவா உட்கொள்ளக்கூடிய உயிரினங்களை நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நுகர்வோர்கள்ல 3 வகை இருக்கு. தாவர உண்ணிகள், விலங்கு உண்ணிகள், அனைத்து உண்ணிகள். தாவர உண்ணிகள்னா என்ன அப்படின்னா தாவரங்களை மட்டுமாக உணவாக உட்கொள்ளக்கூடிய உயிரினங்கள், அவங்களதான் தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பசு, மான், ஆடு மற்றும் ஏலி. ஊன் உண்ணிகள் அப்படின்னா பிற விலங்குகளையே உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்குகள். இவங்களும் விலங்குகள் தான், ஆனா மற்ற விலங்குகளை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்கள். தவளை மற்றும் ஆந்தை. அனைத்து உண்ணிகள்லாம் என்ன அப்படின்னா போத் பிளான்ட் ஈட்டர் அண்ட் அனிமல் ஈட்டர். தாவரங்களை விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளக்கூடிய உயிரினங்களை அனைத்து உண்ணிகளும் வகைப்படுத்தியிருக்காங்க. சோ 3வது முக்கியமான ஒரு காம்போனன்ட்ஸ் யாரு அப்படின்னா சிதைப்பவைகள். உதாரணமாக மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவா இருக்கலாம், இல்ல பூஞ்சைகளா இருக்கலாம். இயற்கையாகவே மண்ணில் இருக்கக்கூடிய மட்கக்கூடிய பொருட்களை சிதைத்து பெரிய மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறாக உடைக்கக்கூடிய அந்த உயிரினங்களை தான் என்ன சொல்றாங்க? சிதைப்பவைகள் சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள். பாருங்க, உணவு சங்கிலி. உணவு வலைக்கும் உணவு சங்கிலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உணவு சங்கிலி அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை மண்டலத்துல மட்டும் இருக்கும். உதாரணமாக நிலம்னா நிலம், நீர்னா நீர். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை என்ன சொல்றாங்க? உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இங்க பாருங்க, தாவரங்கள், மான், அப்புறம் புலி. தாவரங்களை வந்து மான் சாப்பிடுது, மானை வந்து புலி சாப்பிடுது. இது ஒரு சின்ன என்னது? ஒரு உணவு சங்கிலி. இதே நிலவாழ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவு சங்கிலி. இது நீர்வாழ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய உணவு சங்கிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நீர்வாழ் தாவரத்தை நீர்வாழ் பூச்சிகள் சாப்பிடும். நீர்வாழ் பூச்சிகளை யார் சாப்பிடுவாங்க? லார்வாக்கள் சாப்பிடுவாங்க. லார்வாக்களை மீன் சாப்பிடுவாங்க. லார்வானா ஒண்ணு இல்ல, முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இளம் உயிரிக்கு பேரு லார்வா என்று பெயர். இங்க பாருங்க, ஆற்றல் ஓட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆற்றல் ஓட்டம்னா என்ன? ஆற்றல்னாலே எனர்ஜி, ஓட்டம்னா என்னது? ரன்னிங். ஒரு உயிரில இருந்து அதுக்குரிய எனர்ஜி வந்து ஆற்றல் வந்து அடுத்த உயிருக்கு கடத்தப்படுகிறது. இங்க சூரியன் இருக்கு, சூரியன்ல இருந்து யார் உற்பத்தியாளர்கள்? புல், தாவரங்கள், செடி கொடிகள் வளருது. ஸோ இதை சாப்பிடக்கூடிய இந்த முதல்நிலை நுகர்வோருக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து போகுது. அவங்களும் தாவர உண்ணிகள் சொல்லுவாங்க. இந்த தாவரத்தை சாப்பிடக்கூடிய சின்ன விலங்குக்கு பேரு ஊன் உண்ணிகள். அப்போ இந்த வெட்டுக்கிளி பெட்டுப்பூச்சி இருக்கு, இதை வந்து யார் சாப்பிடுறாங்க? அந்த ஊன் உண்ணி தவளை சாப்பிடுறாங்க. தவளை சாப்பிடக்கூடிய காகம் வந்து ஒரு அனைத்து உண்ணியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆற்றலானது ஒரு உயிரில் இருந்து மற்றொரு உயிருக்கு தொடர்ந்து கடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பேரு ஆற்றல் ஓட்டம் என்று பெயர். உணவூட்ட நிலைகள்லாம் என்ன? ஸ்டேஜஸ். அதாவது ஒவ்வொரு உணவு சங்கிலிலையும் உணவு வலையிலையும் ஆற்றலானது உற்பத்தியாளர்கள் நுகர்வோருக்கு தான் கடத்தப்படுகிறது. அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்நிலை நுகர்வோர்கள், 2ஆம் நிலை நுகர்வோர், 3ஆம் நிலை நுகர்வோர், 4ஆம் நிலை நுகர்வோர் என 4 வகையான நுகர்வோர்களாக அந்த கேட்டகரி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்நிலை நுகர்வோர் அப்படிங்கிறது பெரும்பாலும் தாவரங்களா தான் இருப்பாங்க. 2ஆம் நிலை நுகர்வோர், 3ஆம் நிலை நுகர்வோர், 4ஆம் நிலை நுகர்வோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அங்க வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆற்றல் பிரமிடு நமக்கு கிடைக்கும். இந்த ஆற்றல் பிரமிடு மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா எப்படி அந்த ஆற்றலானது ஒவ்வொரு மட்டத்திலும் ஆற்றலானது உணவிலிருந்து கடத்தப்படுகிறது அப்படிங்கறது நம்ம வந்து இந்த பிரமிடு வந்து நமக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்.
எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க, கீழே இருக்கக்கூடிய புல் வகைகள், செடியோ கொடியோ தாவரம் ஏதோ ஒன்று இருக்குது. அங்க வந்து உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. இந்த உற்பத்தியாளர்களை சாப்பிடக்கூடிய முதல்நிலை நுகர்வோர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். முதல்நிலை நுகர்வோர்கள் சாப்பிடக்கூடிய இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் எண்ணிக்கை அதை விட குறைவாக இருக்கும். மூன்றாம் நிலை நுகர்வோர்களுடைய எண்ணிக்கை, நான்காம் நுகர்வோர் எண்ணிக்கை போக போக எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். பட் ஆனா ஆற்றல் ஆனது எப்படி இருக்கும், அதிகமாகும். இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் இங்க போகும், இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரி எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்பர் வந்து எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதைத்தான் என்ன சொல்றாங்க, பிரமிடு அப்படின்னு சொல்றாங்க. பிரமிடு அப்படிங்கிறது அந்த உணவு சங்கிலியில உணவு மட்டத்துல வரக்கூடிய அந்த பிரமிடு. உணவு வலை அப்படிங்கிறப்போ நிறைய உணவு சங்கிலி சேர்ந்து ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த ஒரு அமைப்பாக காணப்படக்கூடியது உணவு வலை அப்படிங்கிறோம். சூழ்நிலை மண்டலத்தில் நுகர்வோர்களுக்கு பல வகையான உணவுகள் கிடைக்கிறது. ஒரே உயிரினத்தை அவை சார்ந்திருப்பதில்லை. இவ்வாறு பல்வேறு வேறுபட்ட உயிரினங்களுக்கு இடையேயான உணவு ஊட்ட தொடர்புகளை புரிந்து கொள்ள நமக்கு தேவையானதுதான் உணவு வலை அப்படின்னு சொல்றோம். உணவு வலை அப்படிங்கிறது நிறைய உணவு சங்கிலி சேர்ந்து இருக்கும். உதாரணமாக இங்க பாருங்க, தாவரங்கள் இருக்கு. தாவரங்களை ஆடு சாப்பிடுது, ஆடு குள்ளநெறி சாப்பிடுது, குள்ளநெறிய யாரு சாப்பிடுற, சிங்கம் சாப்பிடுறாங்க. இது ஒரு உணவு சங்கிலியா வரும். அடுத்த ஒரு உணவு சங்கிலி பசுமை தாவரம், முயல், அதுக்கப்புறம் காட்டுப்பூனை, அப்புறம் சிங்கம். இந்த மாதிரி நிறைய உணவு சங்கிலி ஒன்று சேர்ந்து ஏதாவது மாறுகிற நமக்கு உணவு வலையா நமக்கு கிடைக்கிறது. கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி. பொதுவா சூழ்நிலை ஒரு சுற்றுப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கழிவுகளை முறைப்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்புறப்படுத்தணும். அது வந்து திடக்கழிவா இருக்கலாம், இல்ல திரவ கழிவா இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி கழிவுப்பொருள் மேலாண்மையில நமக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு சுற்றுப்புறத்தோடைய சுகாதாரம் நமக்கு நல்லா இருக்கும். அதுல முதல் ஒரு 5 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. பாருங்க, இப்ப சுற்றுச்சூழல்ல இருந்தா சூழ்நிலை மண்டலம் பார்த்தோம். சூழ்நிலை மண்டலத்துல உணவு சங்கிலி, உணவு விலை, அப்புறம் கழிவு மேலாண்மை. கழிவு மேலாண்மையில 3R கோட்பாடு. 3R கோட்பாடு அப்படிங்கிறது ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இந்த 3 முறையும் சேர்ந்துதான் 3R கோட்பாடா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல நம்ம பார்க்கக்கூடியது மாசுபாடுன்னா என்ன, சுற்றுச்சூழல்ல மனிதனால் ஏதோ ஒரு காரணத்துல தீங்கி விளைவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேரு மாசுபாடு அப்படின்னு பேரு. அந்த மாசுபாடுல நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, காற்று மாசுபாடுன்னு 3 வகையான மாசுபாடுகள் நம்ம இந்த லெசன்ல லாஸ்ட் பார்க்க போறோம். இந்த கழிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதனால் நம்ம தேவையில்லாத தூக்கி எறியக்கூடிய பொருளை தான் கழிவுகள்னு சொல்றோம். அந்த கழிவுகள்ல 2 வகையான கழிவுகள் இருக்கு. திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், வாயு கழிவுகள். பெரும்பாலும் திடக்கழிவுகளோ திரவ கழிவுகளோ நம்ம தேவையில்லாம நம்ம வீட்லயோ இல்ல பொது இடத்துலயோ நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருள். வாயு கழிவுகள் அப்படிங்கிறது தொழிற்சாலைகளால வெளிவரக்கூடிய அந்த புகை கலந்த மாசுகளை தான் என்ன சொல்றாங்க, வாயு கழிவுகள் சொல்றோம். இதுல ஒவ்வொரு கழிவுகளையும் நம்ம என்ன செய்யலாம், 2 வகையா பிரிக்கலாம். உயிரின சிதைவுக்கு உட்கொள்ளக்கூடிய கழிவுகள், உயிரின சிதைவு இல்லாத கழிவுகள். அதாவது மட்கும் குப்பை, மட்காத குப்பை அப்படின்னு ஈஸியா 2 வகையா பிரிக்கலாம். இந்த மட்கும் குப்பைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மட்கக்கூடிய கழிவுகள் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளான பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் மூலமா எளிதில் சிதைவடைந்து சின்ன சின்ன மூலக்கூறுகளாக மாற்றப்படும். அதான் உயிரின சிதைவுறுதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உயிரின சிதைவுறுதல் அப்படின்னா என்ன, மட்குதல்ங்கிற நிகழ்ச்சி. டீகம்போஸ் ஆயிரும். சரியா? எப்படி டீகம்போஸ் ஆயிரும், நுண்ணுயிரிகளாலதான் அது வந்து டீகம்போஸ் ஆயிரும். இப்ப இந்த பிக்சர்ல கொடுத்திருக்க மாதிரி இந்த பழத்தோலோ இல்ல காய்கறிகளுடைய கழிவுகளோ பல நாட்கள் பூமியில இருக்கிறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மூலமாக அவை என்ன செய்கிறது, சின்ன சின்ன மூலக்கூறுகளாக சிதைக்கப்பட்டு முழுதாக மண்ணோடு மண்ணா மட்கி போது நம்ம வந்து பார்க்கலாம்.
மட்காத கழிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். இங்க பாருங்க, நெகிழி பொருட்களா இருக்கலாம், இல்ல மின்னணு சாதனங்களா இருக்கலாம், மற்றும் அலுமினிய கேன்கள் மற்றும் உலோகங்கள், உடைந்த கண்ணாடி பொருட்கள், இது எல்லாமே எளிதில் மண்ணில் என்ன செய்வது, சிதைப்பவைகளான பாக்டீரியாக்கள் மூலமாக சிதைக்க முடியாத ஒரு பொருட்கள். இந்த 3R கோட்பாடு, 3Rனா என்ன? ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் என்னது ரீயூஸ். இந்த நம்ம பயன்பாட்டை என்ன செய்யணும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கழிவுப் பொருட்களை மேக்ஸிமம் இதை குறைக்கணும், அதை மீண்டும் பயன்படுத்தணும், அதை மறுசுழற்சி செய்யணும். ஸோ இந்த 3 வகையான 3R கோட்பாடை நம்ம பின்பற்றும் போது நமக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை வந்து பிரமிடு நமக்கு இப்படி கரெக்டான முறையில நமக்கு வந்து அமையும். இதுல முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிவுகளை, தேவையற்ற கழிவுகளை நம்ம என்ன செய்யணும், குப்பைகளை உருவாக்குறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். ரெண்டாவது, பயன்பாட்டை நம்ம என்ன செய்யணும், குறைக்கணும். தவிர்த்தல், பயன்பாட்டை குறைத்தல், நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் 1 2 3 4 5 6 மற்றும் 7. சரியா? இந்த 7 வகையான ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். தவிர்த்தல், பயன்பாட்டை குறைக்கிறது, மீண்டும் பயன்படுத்துறது, மறுசுழற்சிக்கு அப்புறம் அதை உரமாக மாற்றுதல். உரமாக மாற்றுதல் அப்படிங்கிறப்ப டீகம்போசர் ஆயிரும், சிதைப்பவைகள். அதை எரித்து சாம்பலாக்குதல் அப்படின்னா பயோமெடிக்கல் வேஸ்ட், பயோஹசார்டஸ் வேஸ்ட், மருத்துவமனையில் கழிவுகள் இல்ல மருந்து ஊசிகள் அந்த மாதிரி பொருட்களை வந்து எரித்து சாம்பலாக்கணும். அப்புறம் நிலத்தில் நிரப்புதல் அப்படிங்கிறது லேண்ட் ஃபில்லிங். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஒரு முனிசிபாலிட்டியோ ஒரு கிராம பஞ்சாயத்தோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று சேர்ந்த ஒரு கழிவுகளை ஒரே இடத்துல டம்பா ஃபில் பண்றது, நிலத்தில் பரப்புதல் அப்படின்னு. பாருங்க, படைப்பாக்க மறு பயன்பாடு அப்படின்னா என்ன? ஒரு உயிர் சுழற்சி மூலமாக தேவையற்ற பொருட்களை நம்ம மதிப்புடைய பொருட்களாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு தான் என்ன பேரு, படைப்பாக்க மறு பயன்பாடு. சோ உங்க பாட்டுனா பயன்படுத்தின நெகிழி பாட்டில்களை எப்படி பயன்படுத்துறாங்க, ஒரு பென் ஸ்டாண்ட் ஆகவோ இல்ல யூஸ் ஆகாத ஒரு சேரை வந்து சின்ன சின்ன பவுல் ஆகவோ இல்ல ஃப்ளவர் வாஷோ நம்ம வந்து பயன்படுத்துறாங்க. சரி, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத ஒரு பொருளை மறு பயன்படுத்தி என்ன செய்யறான், நம்ம அதை வந்து அது ஒரு மதிப்புடைய வேல்யூ இல்லாத பொருளை ஒரு வேல்யூடு ப்ராடக்டை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியதான் என்ன சொல்றாங்க, படைப்பாக்க மறு பயன்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல அதனுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னா உயிரின சிதைவுக்கு உள்ளாக கழிவுகளை, உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகளை, வீட்டு கழிவுகள் என 3ஐயும் தனித்தனியா பிரித்து அதை கரெக்டா செக்ரிகேட் பண்ணி அதை திடக்கழிவு மேலாண்மை பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் நமக்கு திடக்கழிவு மேலாண்மை விதிகள். பாருங்க, இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு கழிவுகளுடைய சராசரி கழிவு வந்து 0.45 கிலோகிராமா இருக்கு. பொதுவா இந்த கென்யா, இந்தியா, சீனா, ஜெர்மனி, அமெரிக்க நாடுகள், இந்த நாடுகள்ல நம்ம இந்தியா பாருங்க 0.45 கிலோகிராம் உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து இது வந்து இருக்குது. அதே மாதிரி 2500 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டக்கும் கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தூரத்தை குறிப்பதற்கு இந்த இது வந்து நடப்பதற்கு கூட இடம் இருக்காது, அந்த மாதிரி அளவுக்கு வந்து இருக்கு. சார், ஒவ்வொரு நாளும் 532 மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் நம்ம இந்தியா, நம்ம நாடு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறத ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ உலக அளவில் ஒவ்வொரு மனிதனும் வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தரும் உருவாக்கக்கூடிய கழிவுகளை எடை எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தனி மனிதன் ஒவ்வொருவரும் உருவாக்கக்கூடிய கழிவுகளின் எடை வந்து 0.45 கிலோகிராம் அளவு. மாசுபாடுனால நமக்கு 3 வகையான மாசுபாடு இருக்கு. நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு. மாசுபாடுனா என்ன? ஒரு சுற்றுச்சூழல்ல தேவையில்லாத ஒரு பொருள் சேர்க்கப்படுறதுனால அதனுடைய தன்மையை என்ன செஞ்சுக்கிடுது, மாறிவிடுகிறது. சரியா? ஒரு சுற்றுச்சூழல்ல ஒரு வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணியில வந்து தேவையில்லாத ஒரு சாக்கடை நீரோ இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு சாயமோ ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் நம்ம போடும்போது தண்ணீர் வந்து மாசு அடைஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு பொருள் எந்த ஒரு இடத்துல நிலத்திலேயோ நீர்லயோ காற்றுலையோ தேவையில்லாத ஒரு பொருள் சேர்க்கப்படுறதுனால அதனுடைய தன்மை ஒரிஜினல் மாறுது. அதுக்கு பேரு மாசுபாடுன்னு பேரு. நம்ம பார்க்கக்கூடிய மாசுபாடு காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு மற்றும் ஒலி மாசுபாடு. காற்று மாசுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் தொழிற்சாலைந்து வெளிவரக்கூடிய புகைகள், கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் சார்ந்த ஒரு பொருட்கள் வந்து சல்பரோ, ஹைட்ரஜன் சல்பைடோ இல்ல கார்பன் மோனாக்சைடு வந்து புகையில அதிகமா என்ன செய்யும்,
மாசுபாடை ஏற்படுத்தும். அப்புறம் நீர் மாசுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் நதிகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள்ல தேவையில்லாத ஒரு பொருள் வந்து என்ன செய்யறாங்க, கலக்கும் போது ஏற்படுகிறது. தேவையில்லாத பொருள் போது பூச்சிக்கொல்லி மருந்தா இருக்கலாம், இல்ல வீட்டு கழிவுகள் கூட இருக்கலாம். சரியா? சோ இதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கண்டிப்பா நம்ம கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி நிலத்தையோ நீரையோ மாசுபடுத்தாம நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. சரியா? இப்ப காற்று மாசுபாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தொடர் வண்டி நம்ம என்ன செய்யலாம், நீண்ட தூரம் செல்றதுக்கு தொடர் வண்டி பயன்படுத்துறது, திடக்கழிவுகளை என்ன செய்யக்கூடாது, எரிக்கக்கூடாது. திடக்கழிவுகளை எரிக்கக்கூடாது. பட்டாசு வெடிப்பது கண்டிப்பா என்ன செய்யணும், தவிர்க்கணும். நம்ம குறிப்பிட்ட தூரத்துக்கு நம்ம நடந்து போகணும். அது வந்து நல்ல ஒரு விஷயம், மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீர் மாசுபாடை நம்ம குறைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும், வயல்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெஸ்டிசைடு இருக்குல்ல, பூச்சிக்கொல்லி மருந்து, அதனுடைய அளவை நம்ம வந்து குறைக்கலாம். அதே மாதிரி தொழிற்சாலைந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் இல்ல திட கழிவுகளை என்ன செய்யலாம், ஆறுகள் மற்றும் குளத்துல கொண்டு போய் கொட்டுறதை நமக்கு மேக்சிமம் தவிர்க்கணும். ஏன்னா நீர் ஆதாரம் வந்து முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த நீர் ஆதாரத்தை நம்ம பாதுகாக்கக்கூடியது நம்மளுடைய கடமை. அப்புறம் நில மாசுபாடு. நில மாசுபாடுனால எடுத்துங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒரு தேவையில்லாத குப்பையை கொண்டு போய் போடுறோம். அதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து அதை நம்ம வந்து குறைக்கணும். அதை தான் என்ன சொல்றாங்க, நில மாசுபாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நில மாசுபாடுல பெரும்பாலும் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நம்ம மறுசுழற்சி பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணணும் பொருட்களை. அதே மாதிரி குப்பை தொட்டிகளை தான் கரெக்டா என்ன பண்ணணும், குறிப்பிட்ட அந்த எந்த இடம் ஒதுக்கியிருக்காங்களோ அந்த குப்பை தொட்டில குப்பையை போடணும், கழிவுகளை எரிக்கக்கூடாது. சரியா? அப்புறம் ஒலி மாசுபாடு அப்படின்னா அதிகப்படியான இரைச்சல் வந்து மன அழுத்தத்தையோ இல்ல ரத்த அழுத்தத்தையோ இல்ல மூளையுடைய செயல்பாடு கூட என்ன செய்யலாம், மாசுபடுத்தலாம். அதான் ஒலி மாசுபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதிக இரைச்சல் வந்து நமக்கு கண்டிப்பா என்ன செய்யும், நம்ம தூக்கத்தை கெடுக்கும். சரியா? இந்த ஒலி மாசுபாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதுமே கருவிகளுடைய ஒலி அளவை நம்ம என்ன செய்யணும், குறைச்சிக்கணும். சரியா? மேக்சிமம் வந்து மின்னணு சாதனங்களுடைய வால்யூமை வந்து நம்ம குறைக்கணும். பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கணும். அதே நேரத்துல பயன்படாத நேரத்துல மின் கருவிகள் அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆஃப் பண்ணி அனைத்து எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நினைச்சிடணும், நம்ம வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒலி மாசுபாடு அலையாது. சரியா? ஸோ ஒரு சுற்றுப்புற சூழல்ல ஒரு நில மாசுபாடோ, நீர் மாசுபாடோ, காற்று மாசுபாடோ இல்ல ஒலி மாசுபாடோ, சவுண்ட் இறைச்சல் எதுவுமே இல்லாம பார்க்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல சுற்றுச்சூழல்லாம் என்ன, சூழ்நிலை மண்டலம்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய உணவு சங்கிலி, உணவு வலை, ஆற்றல் ஓட்டம், பிரமிடு, திடக்கழிவு மேலாண்மை, அது மட்டும் இல்ல மாசுபாடுனா என்ன, மாசுபாடுனுடைய வகைகள், அதை எப்படி எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு என்ன, நெக்ஸ்ட் இதுலயே அடுத்த லெசன் என்ன வருது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கக்கூடியது அன்றாட வாழ்வில் நமக்கு தாவரங்கள். பொதுவா தாவரங்கள் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு வருது செடி கொடிகள், அழகான செடி கொடிகளா இருக்கலாம், மலர்களா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன மருத்துவ குணமுடைய தாவரங்கள் எல்லாமே எடுக்கலாம். இந்த தாவரங்கள் நமக்கு வாழ்வில் எப்படி முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். பொதுவா தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மனிதர்களுக்கு எத்தனை வகையான தாவரங்களா பிரிக்கிறாங்க அப்படின்னா உணவு தாவரங்கள், நறுமண தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள் மற்றும் நார் தாவரங்கள் 4 வகையான வகைகளை பிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கு, ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. சரியா? இப்ப உணவு தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கு, ஊட்டச்சத்து நமக்கு என்ன கிடைக்கிறது, நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது. சரியா? 2வது நறுமண தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவை சுவையூட்டியாகவும் இருக்கும், நல்ல நிறமூட்டியாகவும் இருக்கும். சரியா? அப்புறம் மருத்துவ தாவரங்கள் என்ன பண்ணும், நோய் கிருமிகளில் இருந்து நம்மளை என்ன செய்ய பாதுகாக்கும். உதாரணமாக சின்ன சின்ன ஒரு சில வெட்டு காயமா இருக்கட்டும், இல்ல சின்ன அடிப்பட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இலைத்தலைகளை சாறு வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த மாதிரி மருத்துவ மெடிசினல் பிளான்ட் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் நார் தாவரங்கள் அப்படின்னா அவை வந்து நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுகிறது, நெசவுக்காகவும் மற்றும் கயிறு தயாரிக்கவும், கட்டில் மெத்தை, இந்த மாதிரி பயன்பாடுக்காக பயன்படக்கூடிய தாவரங்கள் நார் தாவரங்கள். மரக்கட்டை தரும் தாவரங்கள் வன்கட்டை, மென்கட்டை, இந்த மாதிரி கட்டை தரும் தாவரங்களை என்ன சொல்றாங்க, மரக்கட்டை தரும் தாவரங்கள் பயன்படுத்துறாங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. அழகியல் தாவரங்கள்லாம் அழகுக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய தாவரங்களை என்ன சொல்றாங்க, அழகு செடிகளை, அழகு தாவரங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. சரியா? 1 2 3 4 5 6. அப்போ நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய இந்த தாவரங்கள்ல எத்தனை வகை நமக்கு இருக்கு, 6 வகையான தாவரங்கள் நமக்கு அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம்.
பாருங்க, இந்த உணவு தாவரங்கள் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள். காய்கறிகள்ல இப்போ ஒரு சில காய்கறிகள் நம்ம தாவரத்தோட வேர் பகுதியில நம்ம எப்படி இருப்போம், உணவாக பயன்படுத்துவோம். உதாரணமாக பீட்ரூட், கேரட். அதே மாதிரி தண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. தண்டுகள், இலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீரைகள், முட்டைக்கோசு, கருவேப்பிலை, இதெல்லாம் இந்த தாவரத்தோட இலை பகுதியை நம்ம ஏதாவது எடுத்து உணவாக பயன்படுத்திட்டு வரோம். அதே மாதிரி தண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு, அதெல்லாம் தாவரத்தோட தண்டு பகுதி. மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழைப்பூ, காலிஃபிளவர். கனிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொய்யா, நெல்லி, இந்த மாதிரி அதாவது தாவரத்தோடைய வேர்களோ இலைகளோ தண்டு பகுதியோ ஏதாவது நமக்கு பயன்படுது, உணவாக பயன்படக்கூடியது. அப்புறம் தானியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நெல், கேழ்வரகு, கம்பு, சோளம், இந்த வகையான தாவரங்கள் நமக்கு உணவுக்காக பயன்படக்கூடிய தானியங்கள் நமக்கு தாவரங்களாக உணவாக பயன்படுகிறது. சரியா? பருப்பு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் நமக்கு எடிபிள் ஃபுட்டா நமக்கு இருக்குது. சரியா? கொண்டக்கடலை மற்றும் எனது பச்சை பயிர். இதுல உலக உணவு தினமா அக்டோபர் 16 நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரியா? ஏன்னா நம்ம உணவு பாதுகாப்பையும் உணவுடைய தேவையும் வலியுறுத்தி தான் எது கொண்டு வராங்க, அக்டோபர் 16 உலக உணவு தினமா அறிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் அமைப்புல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, உணவுடைய தேவைக்காக உணவோட முக்கியத்துவம் குறித்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலக அளவுல கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடத்துல நம்ம இருக்கோம். சரியா? அப்போ உலக உணவு தினம் அக்டோபர் 16. அது மாதிரி கனிகள், காய்கள் உற்பத்தியில நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடத்துல இருக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே உணவு தாவரங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நறுமண தாவரங்கள், ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பைசஸ்னால வந்து பெரும்பாலும் சுவையூட்டியாகவும் இருக்கும், நிறமூட்டியாகவும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸ்பைசஸ். ஏலக்காய், மிளகு, கிராம்பு, இந்த மாதிரி நம்ம உணவுல அதிகம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். பாருங்க, இஞ்சி, மஞ்சள், கிராம்பு, சீரகம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஓமம், பிரியாணி இலை, அதிகம் நம்ம சமையல வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நறுமண பொருட்கள். அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன? சுவையூட்டியாகவும் இருக்கும், நிறமூட்டியாகவும் இருக்கும், கலரும் கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். பாருங்க, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நமக்கு அதான் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் மருத்துவ தாவரங்கள், மெடிசினல் பிளான்ட் அப்படின்னால அந்த தாவரத்தோட இலைகளோ வேர்களோ சாறுகளோ நமக்கு எதுக்காக பயன்படுகிறது? ஒரு புண்ணுக்கோ, ஒரு வெட்டு காயத்துக்கோ, இல்ல வேற எதுக்கோ, சளி, இருமல், காய்ச்சலுக்கோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதைத்தான் மருத்துவ தாவரங்கள்னு சொல்றாங்க. உதாரணமாக நெல்லின்னு எடுத்துக்கிடுங்க. நெல்லிங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து ஒரு ஃப்ரூட், ஒரு வகையான ஒரு கனி. அந்த கனி வந்து எதுக்கு கிடைக்கும்? விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி துளசின்னு எடுத்துக்கிட்டோம்னா துளசியுடைய இலையும் பயன்படுது, மருத்துவமாக பயன்படுகிறது, விதையும் பயன்படுகிறது. இது வந்து சளி, இருமலுக்கு பயன்படுகிறது. சோற்று கற்றாழை வந்து அது வந்து சப்பாத்தி கள்ளி சதை பற்றுள்ள இலைகள், அந்த தாவரத்தோட இலை பகுதியோ இல்ல விதை பகுதியோ கனி பகுதியோ நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? மெடிசனல் வேல்யூவா இருக்கு. சோற்று கற்றாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலமிளக்கியாக பயன்படுகிறது. குடல் புண், தோல் எரிச்சலை குணப்படுத்த அது வந்து பயன்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் நார் தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை நார் தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து நெசவு நார்கள், கயிறு நார்கள்னு மூன்று நார்களா பிரிக்கிறாங்க. நெசவு நார்கள்லாம் என்ன? உதாரணமாக நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஆடை எடுத்துக்கிட்டோம்னா பருத்தியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இதுல நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து நூல் கிடைக்கும், இதுல இருந்து துணி நெய்ய பயன்படுகிறது. அதே மாதிரி கயிறு நார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்னை மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நெட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர், அது வந்து கயிறு தயாரிக்க பயன்படுகிறது. நிரப்பு நார்கள்லாம் என்ன அப்படின்னா குஷன்ஸ், அதாவது மெத்தைகள், மற்ற மெத்தைகள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த இலவம் பஞ்சு, இல்ல வெறும் பஞ்சா இருக்கலாம், இலவம் பஞ்சோ இல்ல பஞ்சோ, நிரப்பு நார்கள். அப்போ நெசவு நார்கள், அதுக்கப்புறம் என்ன நார்கள்? நெசவு நார்கள், நிரப்பு நார்கள் மற்றும் என்ன நார்கள்? கயிறு நார்களும் 3 வகையான நார் தாவரங்கள் இருக்கு. அதுல விதைகளுடைய பாகங்களை பொறுத்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பருத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பருத்தியிலிருந்து விதையிலிருந்து விதையுடைய மேற்புற தூவிலிருந்து எடுக்கிறாங்க. தண்டு அல்லது தண்டிலை நார்கள் அப்படின்னா ஆளி மற்றும் சணல். அப்புறம் இலை நார்கள் அப்படிங்கிறது கற்றாழை, குறிமட்டை நார்கள் அப்படிங்கிறது தேங்காய். அதனுடைய பயன்பாட்டு அடிப்படையில இப்ப இதுல இருந்து இப்படி பிரிச்சிருக்க இந்த ப்ராசஸ் அடிப்படையில தான் அது என்ன சொல்றாங்க, இந்த இத்தனை வகையான நார்களா பிரிக்கிறாங்க. நூற்றல்லாம் என்ன அப்படின்னா அந்த நூல் இலையில இருந்து நூலை வந்து உருவாக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் என்ன பேரு?
நூல் மூச்சல் அப்படின்னு பேரு. இதான் நூல் மூச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில வந்து 7 மாநிலத்துல வந்து என்ன செய்யறாங்க, சணல் வந்து பயிரிடப்படுது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் சணல் பயன்படுகிறது. அதுல பர்டிகுலரா மேற்கு வங்காளம் தான் இந்திய சணல் உற்பத்தியில 50 விழுக்காடு, 50% விழுக்காடு எங்க அதிகம் இருக்கும் அப்படின்னா மேற்கு வங்காளம். மொத்தம் இந்தியாவில் எத்தனை மாநிலம்? 7 மாநிலம். மரக்கட்டை தரும் தாவரங்கள். மரக்கட்டை அப்படின்னாலே உட்டி பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுல 2 வகையான கட்டைகள் இருக்கு, வன்கட்டை மென்கட்டை அப்படின்னு நம்ம பிரிப்போம். வன்கட்டைகள் அப்படின்னா இப்ப என்ன அப்படின்னா பெரும்பாலும் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் எனும் மிகப்பெரிய ஒரு பிரிவினை சார்ந்த தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் 2 வகையான தாவரங்கள் இருக்கு. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து வன்கட்டைகள், ஜிம்னோஸ்பெர்ம்ல இருந்து எடுக்கக்கூடிய தாவரங்கள் வந்து மென்கட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வன்கட்டைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதுக்கெல்லாம் பயன்படுகிறது, அதாவது வன்கட்டை வந்து பயன்படுத்தி மர கட்டுமான பொருட்கள் பயன்படுத்துறாங்க, தேக்கு பலா. மென்கட்டை அப்படின்னா இது பெரும்பாலும் ஜிம்னோஸ்பெர்ம் குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள்ல இருந்து எது எடுக்கிறாங்க, மென்கட்டை வந்து எடுக்கிறாங்க. சரியா, மென்கட்டை எடுக்கிறாங்க. பொதுவா இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது, ஒட்டு பலகைகள் அதுக்காக பயன்படுகிறது. சரியா, இப்ப பாருங்க, இந்த பிளேவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வகையான மர கம்போஸ்ட் வுட் அப்படின்னு சொல்றாங்க. மரத்தை தோலை சீவிரப்ப கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு லேயரையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி நம்ம வைக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அடுக்கு பேர் என்ன பேரு, பிளேவுட் அப்படின்னு பேரு. சரியா, அப்ப இதுல கட்டையில வன்கட்டை மென்கட்டை. வன்கட்டை அப்படின்னா என்ன கட்டை அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள். அதே மாதிரி பிளேவுட் அப்படிங்கிறது ஒரு கம்போஸ்ட் வுட், ஒன்றுக்கு மேற்பட்ட பல மர இலைகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் என்ன பேரு, கூட்டு மரப்பலகை அப்படின்னு பேர். சரியா, அப்புறம் அலங்கார தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அழகுக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய தாவரங்கள் அலங்கார தாவரங்கள். ரோஸா இருக்கலாம், மல்லிகை இருக்கலாம், சாமந்தியா இருக்கலாம், இல்ல குரோட்டன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி மஞ்சரி வகையா இருக்கக்கூடியது அலங்கார வகை தாவரங்கள் எடுத்துக்கணும். சரியா, இதுல இப்ப நம்ம தாவரங்களுடைய வகைகள் பார்த்தோம், அதனுடைய வகைகள் மற்றும் அது நமக்கு என்னென்ன மாதிரியான உணவு தாவரங்களா நார் தாவரங்களா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம மனிதர்களுடைய வாழ்வுல தாவரங்களுடைய பயன்பாடு தொடர்புகள் என்னென்ன மாதிரி இருக்கு, விலங்குகளுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பட்டுப்புழு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டுப்புழுல நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து பட்டு வந்து கிடைக்கும். அப்ப மல்பெரி தாவரத்தோட இலையை சாப்பிட்டு பட்டுப்புழு என்ன செய்யுது, உற்பத்தி பண்ணுது. இந்த மாதிரி தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கு இடையான உறவை தான் என்ன சொல்றாங்க அந்த பட்டுப்புழு வளர்த்தல். அப்புறம் மலர்கள்ல இருந்து தேனி என்ன செய்யுது, தேனிகளை வந்து உற்பத்தி பண்ணுது, தேன் உற்பத்தி பண்றது. அதே மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பவள பாறைகள், பாசிகள், உயிரினங்கள் வந்து சின்ன சின்ன நீர் விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரி தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய என்ன செய்யறது ஒரு பயன்பாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம மண்ணோட வளத்தை வந்து பாதுகாக்கிறது. இப்போ சாயில் எரோஷன் சொல்றோம்ல, மண்ணரிப்பை என்ன செய்யுது, அது வந்து தடுக்குது. அது மட்டும் இல்ல மண்ணுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவா இருக்கலாம், நீலப்பச்சை பசும் வாசியா இருக்கலாம், இல்ல சூடோமோனஸ்ங்கிற இந்த 3 இது வந்து நுண்ணுயிரி. சூடோமோனஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த சூடோமோனஸோ நீலப்பசும் வாசியோ பாக்டீரியாவோ என்ன பண்ணுது அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்த பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பணியை வந்து செய்யறாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உயிரி எரிபொருளாகவும் பயன்படுகிறது. உயிரி எரிபொருளா பயோடீசல். உதாரணத்துக்கு ஜெட்ரோஃபா பிளான்னு சொல்லுவாங்க. இந்த காட்டாமணக்கு இந்த பொருள் இந்த தாவரத்துல இருந்து எது எடுக்கிறாங்க, உயிரி எரிபொருள் வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை ஆலை கழிவுகள் இருந்து எது பயன்படுத்துறாங்க அப்படின்னா மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. சரியா, இதுல பாலக்கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா CDRI அதாவது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மூட்டுவாதம் மற்றும் முழங்கால் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து பாதிப்புல இருந்து மீட்க தேவையான ஒரு மருந்து பொருள் எதுல இருக்கு, பாலக்கீரைகளுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து நானோ ஃபார்முலேஷனா என்ன அப்படின்னா மைனூட்டான அளவில் அந்த நானோ பார்ட்டிகளை ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அப்புறம் 4வது லாஸ்ட் ஃபைனலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழிகள். ரப்பர் அப்படின்னா ரப்பரோ இல்ல இயற்கை நெகிழினா என்ன அப்படின்னா ரப்பர் மரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ரப்பர் பார்ல இருந்து நமக்கு வந்து ரப்பர் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ரப்பர் இது வந்து மேக்சிமம் இது வந்து பயோடிகிரேடபிளா இருக்கும். பயோடிகிரேடபிள்னா மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரியால ஈஸியா டிகிரேட் ஆகக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். சரியா, அதே மாதிரி வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், அன்றாட வாழ்வில் நம்ம தாவரங்கள் வந்து ஒரு உணவுக்காகவும் இல்லை மருத்துவக்காகவும் இல்லை ஒரு அழகுக்காகவும் இல்லை நம்ம அன்றாட வாழ்வில் பயன்பட்டு இருக்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா, ஸோ நம்ம லெசன்ல
நம்ம தாவரங்களோட தாவரங்கள்னா என்ன, தாவரங்களுடைய எந்தெந்த பாகங்கள் எப்படி பயன்படுது அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.